الجنة ونعيمها سعد لمن يصلي ويسلم ويبارك عليه. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمة للعالمين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم مجد وعلم ஹதரத்துல் குதுசியாவில் இருந்து ஹய்யுல் கய்யுமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது இபாதுகளாகிய நமக்கு தரக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாம் என்னும் ஷரீஅத்தே முஹம்மதியாவில் மஹப்பத் என்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பெரிய கௌரவம் இருக்கு. இஸ்லாமில் மஹப்பத்துக்கு உள்ள அந்த மர்த்தபா, அந்த மர்த்தபத்துல் ஆலா வேற எந்த விஷயத்துக்கும் இல்லைன்னு சொல்லலாம். இஸ்லாம் ஒருவருக்கு ஹாசிலாக வேண்டுமே ஆனால், இஸ்லாம் ஒருவருக்கு ஜாரியாக வேண்டுமே ஆனால், இஸ்லாம் ஒருவருக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால் அது மஹப்பத்தின் வழியாக தான் கிடைக்கும். இஸ்லாமில் மஹப்பத்துக்கு உள்ள அந்த மன்சில், மஹப்பத்துக்கு உள்ள ஸ்டேட்டஸ் வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் இல்லை. அந்த அளவுக்கு மஹப்பத் இஸ்லாம் என்ன செய்யுது, ரொம்ப உயர்த்தி பிடிக்குது மஹப்பத். மாஷா அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய கலாமுல்லாஹி அல் குர்ஆனுல் கரீமில் நமக்கு அல்லாஹ் பிஷாரத் செய்றான். இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லக்குமுத் தீன். இந்த தீன மாஷா அல்லாஹ் என்ன ரொம்ப செலக்ட் பண்ணி இஸ்திஃபா செஞ்சு சூஸ் பண்ணி எடுத்து நமக்கு அல்லாஹ் அத்தா செஞ்சிருக்கிறான். அதே ஒரு மஹப்பத் தான். ஒரு மாலுக்கு, ஒரு ஷாப்புக்கு போய் இப்போ ட்ரெஸ் வாங்க போறோம். அந்த ட்ரெஸ் கடையில் போன உடனே இதை முன்னாடி மாட்டிருக்கிறத சைஸ் பார்க்காம, அந்த கிளாத்தை பார்க்காம, கலரை பார்க்காம, எதையுமே பார்க்காம அது அப்படியே என்ன இந்த ஷர்ட் எடு, அது மசாலா என்ன ஒரு 250 கிலோவுக்கு உள்ள ஷர்ட்டை தூக்கி யாசினுக்கு ஹபீபுக்கு போட்டு விட்டா எப்படி இருக்கும்? ஒரு 10 யாசினை உள்ள வைக்கலாம், ஒரு 6 ஹபீபை உள்ள வைக்கலாம். அப்போ ஒரு ஷர்ட் வாங்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அதை செலக்ட் பண்றோம். வேணுங்க சார், அது கலர் எப்படி இருக்கணும், அது கிளாத்து நைஸா இருக்கணும், இல்லை வின்டர் டைமா இருந்தா கொஞ்சம் கெட்டியா இருக்கணும், சைஸ் சரியா இருக்கணும், முன்ன பின்ன இருக்கக்கூடாது. விளங்குச்சா? பலரும் மாசார்ல என்ன ஃபிக்ஹுல ரொம்ப நான் கொடிக்கட்டி பறக்கிறேங்கிற நினைப்புல இருக்கிற பலருக்கும் ஃபிக்ஹுல எத்தனை விஷயத்தை அவருக்கே தெரியாம ஒரு கோட்டை விட்டுட்டு இருப்பார். காலில் உள்ள இந்த இடம், இதுக்கு அரபில பேரு காபு. இந்த காபுக்கு கீழே கமீஸ் வாரதுக்கு அதுக்கு என்ன வந்தால் அதுக்கு என்ன ஷர்த்தோ, அதுக்கு என்ன கிடைக்குமோ அதே தான் மாஷா அல்லாஹ் கையில உள்ள இந்த இடத்துக்கு கீழே வந்தாலும் மாஷா அல்லாஹ். ரியாதுஸ் ஸாலிஹீனுடைய ஒரு ஷரஹ் உண்டு, அது அல்ஹம்துலில்லாஹ் என்ன அந்த விஷயம் வரும். நான் ரமதானுக்குள்ள என்ன ஃபசிய ஒன்று சொன்னேன், இந்த கை 3ஆம் வரும்போது புரிஞ்சா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன கமீஸுக்குன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் உள்ள ஷரத்து இது ஷாஃபி மذஹப்ல.
ஆனா ஃபிக்குல நான் பெரிய என்ன கொம்பு, நான் அப்படியே ஃபிக்குக கரைச்சி குடிச்சிட்டேன்னா ஏப்ப விட்டுருக்கிறேன்னு சொல்லி என்ன இருக்கிறவங்க எத்தனை பேர் ஒழுங்கா சட்டை போட தெரியும். ஒழுங்கா சட்டை போட தெரிஞ்சவன் ஒழுங்கா ஜட்டி போட தெரியும், சட்டையை ஒழுங்கா போட தெரியாது அவனுக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன் சொல்றதே மசாலா என்ன, மஹப்பத்துல தான் அல்லாஹ் இந்த தீனையே நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். மஹப்பத்துல தான் அல்லாஹ் தீனையே நமக்கு அல்லாஹ் அறிமுகமாக்கி வைக்கிறான். மசாலா மஹப்பத்துக்கு என்ன ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு. மஹப்பத்துக்கு சாதாரணமான விஷயம் அல்ல, மஹப்பத்து சாதாரண விஷயம் அல்ல. மஹப்பத்துடைய மன்சில், மஹப்பத்துக்கு இஸ்லாம்ல எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குதுங்கிறத தெரியாத காரணத்தினாலதான் பல பேர் என்ன இத்தாஅத்திலேயே மிகப்பெரிய அஃதல் மஹப்பத். மஷாஅல்லாஹ் இத்தாஅத்துல மிகப்பெரிய அஃதலான மர்தபா எதுக்கு இருக்குது, மஹப்பத்துக்கு இருக்குது. மஷாஅல்லாஹ் மஹப்பத் வேற, இத்தாஅத் வேற இல்லை. இத்தாஅத்துல ரொம்ப இத்தாஅத்துடைய உயிரோட்டம், இத்தாஅத்துடைய ஜீவன் மாஷாஅல்லாஹ் மஹப்பத்தா இருக்குது. இத்தாஅத்துடைய ஜீவன் மஹப்பத்தா. இப்ப மஹப்பத்னா இவ என்னமோ என்ன ஃபிக்ஹ ரொம்ப கரெக்டா செய்யறாளு, மஹப்பத்னா என்னன்னே தெரியாம முதல்ல மஹப்பத்துடைய ஃபஹம் உண்டாதவனுக்கு ஃபிக்ஹ்ல தெளிவான அக்ல் இருக்காது. ஃபிக்ஹ்ங்கிறது என்ன, ஃபிக்ஹ் வேற தீன் வேற இல்லை. தீன் நமக்கு கிடைக்கிறது ஃபிக்ஹின் மூலமா தான் வரும். மஷாஅல்லாஹ் ஒவ்வொரு டேங்க் மேல இருக்குது இந்த வீட்டுக்கு. இப்ப நம்ம ஒது செய்யணும், என்ன செய்யறோம், டேப்பை திறந்து விட்டு அதுல இருந்து நம்ம ஒது செய்யறோம். இந்த டேப்ல வர்ற தண்ணி வேற, ஓவர் டேங்க்ல உள்ள தண்ணி வேறன்னு யாராவது சொல்லுவானா? அந்த டேங்க்ல உள்ளதுதான் இந்த டேப்ல வருது. புரிஞ்சா? இதுதான் அந்த டேங்க் தீனா இருக்குது, டேப் ஃபிக்ஹா இருக்குது. டேங்க் தீனா இருக்குது, இல்ல டேம் தீனா இருக்குது. டேம் என்ன தீனா இருக்குது, அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வாட்டர் சப்ளை வருது, அது ஃபிக்ஹா இருக்குது. அப்ப இஸ்லாம் மாஷாஅல்லாஹ் நமக்கு ஜாரியாவன்னா ஃபிக்ஹ் மூலமா வரும். ஃபிக்ஹ்ல மாஷாஅல்லாஹ் ஆலா விஷயம் மஹப்பத். மாஷாஅல்லாஹ் அதன் காரணத்தினாலதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான ஹாத்தமுன் நபியாய் வல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் ஹஜ்ரத்துல் குத்ஸியாவுல நாயகத்துடைய நுபுவத்தை அல்லாஹ் ஷுஹரத் செஞ்சு அவ்வல் நபியான, ஆஹிர் நபியான, லாஹிர் நபியான, பாத்தின் நபியான, தாஜுல் நபியாய் வல் முர்சலீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வஅல்லம் நாயக கோமானுடைய நபித்துவம் ஷுஹரத்தாவது. காலத்தை கடந்த கண்மணி நாயகத்திலே ஒளிமயமான 40வது வயசுல நபித்துவம் ஷுஹரத்தாகும் போது ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்துல் அலக் நாஸில் ஆக்குறான். நமக்கெல்லாம் தெரியும் மாஷாஅல்லாஹ். அதுல சூரத்துல் அலக்ல அவ்வலாக நாஸிலானது 5 ஆயத்து ஷரீஃப். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق. இது மாஷாஅல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய சிஃபத்தை பத்தி பேசுறான். ரப்பு யாருங்கிறத அல்லாஹ் பேசுறான். பேசும்போது ருபூபியத்தை பத்தி அல்லாஹ் பயான் செய்துட்டு உபூதியத்தை பத்தி அல்லாஹ் பேசும்போது குறிப்பாக இன்சானை பத்தி அல்லாஹ் என்ன அங்க பயான் செய்ய ஆரம்பிக்கும் போது خلقல் இன்சான மின் அலக்ங்கிறான். خلقல் இன்சான மின் அலக்.
அலக்கில் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை சிருஷ்டித்தான். அலக் மா மஅனா அலக்? அலக்குக்கு மாஷா அல்லாஹ் இரத்த கட்டி அப்படித்தான். என்ன பெரும்பாலும் அலக்குனா நீங்க எப்படி கேட்டுக்கிறீங்க? அலக்குக்கு மலையாளத்தில் என்ன தர்ஜுமா என்ன? அத தமிழ்ல சொன்னா கட்டினா வெண்டம். புரிஞ்சா? இரத்த கட்டி. அலக்குல அல்லாஹ் தபாரக வ தஆலா மஹப்பத்தை பத்தி பேசுறான். இன்சான்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்சானை மனிதனை அல்லாஹ் இரத்த கட்டி இரத்த பிண்டத்தில் இருந்து அல்லாஹ் படைக்கல. அந்த தஃப்சீர் என்ன? தவறானது. ஆனால் 90-80% மாஷா அல்லாஹ் அப்படிதான் எல்லாரும் மான வைக்கிறதா இருக்கும். மாஷா அல்லாஹ் அது என்ன பெரிய மிஸ்டேக் ஆனது. மஹப்பத்துடைய அந்த பிலாசபி ஃபல்சஃபாவுக்குள்ள வராதான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்சான தஹ்லீக் செய்யறான். ஆணில் இருந்தும் பெண்ணில் இருந்தும். ஆணில் இருந்து அல்லாஹ் ஸ்பெர்ம் எடுத்துட்டு வரான். அல் இராதத்து இலாஹில வருது. பெண்ணில் இருந்து ஓபம் வருது. இது ரெண்டு என்ன? இரத்த கட்டி இல்லை, இரத்த பிண்டம் அல்ல. ஸ்பெர்மும் இரத்த பிண்டம் இல்லை, ஓபமும் இரத்த பிண்டம் இல்லை. இது ரெண்டும் கூடும் பொழுது நமக்கு தெரியும் அதுல இருந்து குரோமோசோம்லாம் இராதத்து இலாஹில உண்டாகும். ஆணுடைய ஸ்பெர்ம்ல என்ன XY இருக்குது, பெண்ணுட ஓபம்ல XX இருக்கு, Y இல்ல. அதுல இந்த Y முந்தி மாஷா அல்லாஹ் எக்ஸோட என்ன அங்க ஷாமில் ஆகும் போது இராதத்து இலாஹி மஷியத்து ஹக்கானி ஆம்பளை பிள்ளையா போகுது. Y பிந்திட்டா XX கூடும்போது அது பொம்பளை பிள்ளையா போகுது. மாஷா இது நமக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்குல் கரீமா ரொம்ப தெளிவான பயான் செய்யறாங்க நாயகம். அப்ப இரத்த பிண்டத்துக்கு இரத்த கட்டிக்கு இங்க எங்க வேலை இருக்குது? خلقல் இன்சான மின் அலக். அல்லாஹ் தபாரக வ தஆலா மிகப்பெரிய ஒரு மஹப்பத்துடைய மகாம பத்தி அல்லாஹ் பேசுறாங்க. இந்த அலக் என்னன்னு சொல்லி சரியாக அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய தௌஃபீக்ல என்ன மஃஹூமாவாதவர்கள் தான் ஹிஜாப் உடையவர்கள். அந்த ஆளுக்கு மஹப்பத்துடைய மகாம் புரியாது. மஹப்பத்துன்னு சொன்னாலே முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீம்ல நாம் வைக்கிறது தான் மஹப்பத். மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸாத் குத்ஸியாவின் மீதும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அத்ஹார் மீதும் நாம் கொள்வது தான் மஹப்பத். மாஷா அல்லாஹ் அந்த மஹப்பத் அல்லாஹ் தபாரக வ தஆலா இன்சானுடைய ரியாலிட்டி, ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஷேய்க்கும் ஒரு ரியாலிட்டி இருக்கும்ல, ஒரு அஸ்லி. அப்ப இன்சானுடைய ரியாலிட்டியே அல்லாஹ் மஹப்பத்துங்கிறான். மாஷா அலக் அதாவது இப்ப ரெண்டு பேருடைய உறவு ஏற்படும் என்ன? தஅல்லுக். ஒரு தஅல்லுக். இவர் ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்லியானவர், ரொம்ப க்ளோஸ் ஆனவர், खास दोस्त. तअल्लुक मुतअल्लिक. ரெண்டு பேர் நெருங்கிறதுக்கு சபபா இருக்கிறது எது? மாஷா அல்லாஹ் மஹப்பத். கணவன் மனைவியோ இல்ல ஃப்ரெண்டோ, ஒரு வாப்பாவும் பிள்ளையுமோ மகளும் வாப்பாவுமோ ரொம்ப நெருக்கமா க்ளோஸ் ஆகுறதுக்கான வாசித்தா என்னங்க? மஹப்பத். அப்போ முத்தஅல்லிக், இருவரை ஒருவர் மீது ஒருவர்
அன்பு கொண்டு இருவரையும் இணைக்கக்கூடியது முத்தஅல்லிக். முத்தஅல்லிக், அந்த முத்தஅல்லிக்ங்கிற அந்த லெஃப்லுடைய ரூட் வேர்டு மாஷா அல்லாஹ் அலக். அலக் முத்தஅல்லிக்குடைய மாத்தா என்ன? அலக். ஐன் லாம் காஃப். அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த ஆண் பெண்ணுடைய மஹப்பத்துடைய மன்சில அல்லாஹ் பேசுறான். இருவருடைய மஹப்பத்துல இருந்து மாஷா அல்லாஹ் ரெண்டு மஹப்பத்துடைய வசல்ல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்சான தக்லீக் செய்யறதாக, இன்சானுடைய அந்த தொடக்கமே இப்திதாவே மஹப்பத்தை கொண்டானதுங்கிறது அல்லாஹ் இங்க ருஜுவாத்து காட்டுறான். இன்சானுடைய தொடக்கம், இன்சானுடைய அந்த கிரியேட்டர் என்ன? அல்லாஹ் தபாரக் வ தஆலா அப்பதான் தக்லீக் ஸ்டார்ட் பண்றான். புரியுதா? அது முத்தஅல்லிக். முத்தஅல்லிக் மாஷா அல்லாஹ். புரியுதா? அந்த முத்தஅல்லிக் ஆகுறதுக்கு என்ன? அங்க மஹப்பத் உஜுபா இருக்குது. மஹப்பத் இல்லாம என்ன? தஅல்லுக் வராது. மஹப்பத் இல்லாம தஅல்லுக் வராது. எதோட தஅல்லுக் வராது. ஒருத்தருக்கு சாப்பாட்டுல ரொம்ப பிரியமான ஆள், தஅல்லுக் அதோட இருக்குது அவருக்கு. எதுவாக இருந்தால் ஒருத்தருக்கு படிக்கிறதுல தஅல்லுக்கா இருக்கும், மஹப்பத்தா இருக்கும். புரிஞ்சா? எந்த ஒரு இரு வஸ்துக்கள் ஒன்றின் மீது ஒன்று அன்பு கொள்ளுமை ஆனால் அந்த அன்புக்கு, அந்த அன்பால் ஏற்படக்கூடிய விஷயத்துக்கு பேர் என்ன? தஅல்லுக். ரெண்டு வஸ்து மாஷா அல்லாஹ் பிரியப்படுது. இஸ்லாம்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபத் கிராம் ரضوانுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்தி ஃபித் தாரின் ஆமீன். சாபிகூன் அவ்வலூன்ல ஹஜ்ரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா உடைய ஷஹாதத்துல அங்க மேலோங்கி இருக்கிறது என்னன்னா மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை நிர்வாணமாக்கி சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பெண் குறியில் மாஷா அல்லாஹ் அம்பெய்து கொண்டான் அபூ ஜஹல். சுமையா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மர்ம பகுதியில் பெண் குறியில் அம்பெய்து கொண்டான். அப்பொழுதும் அவர்கள் மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமானுடைய அந்த கவியான மர்தபால இருந்தாங்க. ஹதரத்னா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ் மர்ஃபா தரஜாத்திஹா வ ரஃபானா மின் ஃயுயூலாத்திஹா. மாஷா அல்லாஹ் அதற்கான சபப் என்ன? மஹப்பத். மாஷா அல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீமோடு சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்த தஅல்லுக். மாஷா அல்லாஹ் தபாரக் வ தஆலா இன்சானுடைய ரியாலிட்டியை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் மஹப்பத்ங்கறான். யாருக்கு மஹப்பத்தை பத்தி புரியலையோ அவனை இன்சானே இல்லைங்கிற குர்ஆன். மாஷா அல்லாஹ் மஹப்பத்னா என்னன்னு மஃஹூம் ஆவாதவன் இன்சான் அல்லங்கிறத குர்ஆனுடைய வெளிச்சத்தில் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஃபகீலால என்ன சுபூத்தாக்க முடியும். மாஷா அல்லாஹ் நஸ குர்ஆன். அப்ப மாஷா அல்லாஹ் மஹப்பத் என்பது என்ன? அது இன்சானியத்துடைய ஐனியத். மாஷா அல்லாஹ் மஹப்பத் இருந்தால்தான் இன்சான், மஹப்பத் இருந்தால்தான் இன்சான். மஹப்பத் இல்லா கட்டி என்ன அவன் இன்சானே அல்ல. ஷரியத்து யாரு மேல பார்க்கணுமே? இன்சான் மேலயா ஹைவான் மேலயா? புரிஞ்சா? ஃபிக்ஹ் யாரு மேல கடமை? இன்சான் மேலயா ஹைவான் மேல? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அல்லாஹ் தபாரக் வ தஆலா தக்லீக பற்றி குறிப்பாக இன்சானியத்தை لقد خلقنا الإنسان في أحسن تقويم قرانا. أحسن حسنا لا أحسن لنجا
புசுரல்ல அஹ்சன் மாஷா. அப்ப இந்த அஹ்சனான தஹ்லீக்கான இன்சானி கிரியேஷனை பத்தி அல்லாஹ் தபாரக வ தஆலா பயான் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றான்? அல்லதி خلقல் இன்சான மின் அலக். அலக்ல இருந்து இன்சானை மாஷா நம்ம என்ன தஹ்லீக் செஞ்சிருக்கிறோம் மாஷா. அலக்ல இருந்து அல்ஹம்துலில்லாஹ். தஅல்லுக்ல இருந்து, ரெண்டு அன்புல இருந்து மாஷா அல்லாஹ், ரெண்டு மஹப்பத்துல இருந்து அல்ஹம்துலில்லாஹ். இன்சானுடைய ஐனியத், இன்சானுடைய ஐனியத்தை ரப்புல் ஆலமீன் மாஷா அல்லாஹ். இன்சான் யாருன்னு சொன்னா மஹப்பத்து இருந்தால்தான் இன்சான். காரணம் இன்சான்ங்கிறது என்ன? அது உருவானதே மஹப்பத்தை கொண்டு மாஷா அல்லாஹ். ஐஸ் இருக்குது, ஐஸ் கட்டி, ஐஸ் பார். ஐஸ் பார் மாஸ்டர் எப்படி உருவாகுது? தண்ணி என்ன? வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் கூல் ஆகும்போது என்ன ஆகுது? அது ஐஸ் பார் ஆகிடுது மாஸ்டர். புரிஞ்சா? அப்ப இந்த ஐஸ் பாருடைய மூலம் என்ன? தண்ணி, வாட்டர். புரிஞ்சா? அப்போ இந்த ஐஸ் பாரையும் தண்ணியும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ரெண்டையும் என்ன ஃபர்காக்க முடியாது. புரிஞ்சா? ரெண்டையும் ஃபர்காக்க முடியாது. அதே நேரத்தில் ரெண்டையும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்ப தண்ணி தாங்க அடிக்குது, தண்ணி குடிக்கணும் போல இருக்குது. ஐஸ் கட்டி வேலை போட்டு யாராவது முழுங்குவானா தொண்டையில அடைச்சிடும், தண்ணி தான் குடிப்பான். புரிஞ்சா? இதுதான் அஹருல்லாக்கள். புரிஞ்சா? ஷிர்க்கும் இல்லாமல் ஃபர்க்கும் இல்லாமல் இருப்பாங்க மாஷா. ஷிர்க்கும் இல்லாமல் ஃபர்க்கும் இல்லாமல் இருப்பாங்க மாஷா. இன்னும் அவுலியாக்களுடைய பாஷையில சொன்ன போனா அது ஜமுல் ஜம்னு சொல்லுவாங்க மாஷா. ஜமுல் ஜம்னு சொல்லுவாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன மஹப்பத்ங்கிறது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்சானுடைய ரியாலிட்டிங்கிறது மாஷா. இன்சானுடைய ஐனியத் மஹப்பத் இருந்தாதான் இன்சான் மாஷா. அதனாலதான் நமக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் உல்யாவுடைய ஈமான் கல்பில் உள்ள மூமினீன்களுக்கு மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன லிசான் ஹக்கில் கலிமால் பிஷாரத் கொடுக்குறாங்க. சையதா ஃபாத்திமா நாயகி கூப்பிடுறாங்க, நாயகம் யா ஃபாத்திமா, யா அலி, யா ஹசன், யா ஹுசைன், அன ஹர்புன் லிமன் ஹாரபதும். தங்களோடு யார் யுத்தம் செய்வானோ அவரோடு நான் யுத்தம் செய்யறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்தோட யார் யுத்தம் செய்யறானோ அவனோடு ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்யறாங்க. அன ஹர்புன் லிமன் ஹாரபதும். ஜாமிஉ திர்மிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் மாஷாஅல்லாஹ் சிஹாசித்தா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்து போய் கிடக்கிற நம்முடைய இருதயங்களை உயிர் கொடுத்து மாஷா அல்லாஹ் அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் என்னும் ஜீவனை நம்முடைய கல்புக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அங்க பாஸ் பண்றாங்க மாஷா அல்லாஹ். பாஸ் பண்ணி அது உயிர் கொடுத்து எழுப்புறாங்க முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகத்தை அழைத்து மாஷா அல்லாஹ் நாயகம் யா ஃபாத்திமா, யா அலி, யா ஹசன், யா ஹுசைன், அன ஹர்புன் லிமன் ஹாரபதும். காரணம் என்ன?
சையீதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா அலி நாயகம், சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம் அவங்க எப்போ போர் செய்வாங்கன்னா, யார் இஸ்லாமுக்கு எதிராக இருப்பார்களோ, யார் ஷரீஅத்தை முஹம்மதியாக்கு விரோதமாக ஆப்போசிட்டாக முகாலிஃபாக இருப்பார்களோ, யார் இந்த ஹக்கான தீனை மௌத்தாக்குவதற்கு, இந்த ஹக்கான தீனை குழி தோண்டி புதைப்பதற்கு யார் ஆயத்தமாவார்களோ, யார் புறப்படுவார்களோ அவர்களோடு யுத்தம் செய்வார்கள். மாஷா அல்லாஹ், அவர்களோடு யுத்தம் செய்வாங்க. அஹ்லு பைத்தார் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதா ஃபாத்திமா நாயகி, சையதுனா ஹசன் நாயகம், சையதுனா ஹுசைன் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து. அதனால தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுடைய தொடர்புடைய, இந்த தீனுடைய தஅல்லுக்குடைய, இந்த தீனுடைய நிஸ்பத் ஷரீஃப்ல இருக்கிற, இந்த தீனை இத்திபா செய்யக்கூடிய, இந்த தீனை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய ஃபாலோவர்ஸ், கம்பெனியன்ஸ்க்கு கண்மணி நாயகம் மாஷா அல்லாஹ் என்ன அறிவிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், அஹ்லு பைத் அத்ஹார அழைச்சி, ஆனா ஹர்புல் லிமன் ஹாரபத்தும், ஆனா ஹர்புல் லிமன் ஹாரபத்தும், யாரு தங்களோடு போர் செய்றாங்க. விளங்குதா? சையதா ஃபாத்திமா நாயிட்ட சையதுனா அலி நாயகம் சொன்னாங்க, சையதா யுத்தம் முடிஞ்சு என்ன நிறைய கனிமத்து வந்திருக்குது முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு, நிறைய ஆடு குதிரை ஒட்டகம் குத்தாங்கள் எல்லாம் இருக்குது. நீங்க அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் கரீமுக்கு போய் மாஷா அல்லாஹ் நாயகத்திட்ட ஆடு எது கேட்டா கொடுத்தா என்ன, நம்ம வீட்டில் பாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆடு அறுத்து சமைச்சிக்கலாம், போய் கேட்டு பாருங்களேன்னு செய்தனா அலி நாயகம் செய்தனா சையதா ஃபாத்திமா நாயகத்திட்ட சொன்னாங்க. மாஷா சர்வலோக பேரரசி பிலாத்த முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து அலைஹில் பரக்காத்து மின்ஹா தஹரத் ஆமீன். நாயகி மாஷா அல்லாஹ் முஸ்தபியத்தான ஹதரத்துல் கரீமுக்கு வந்து மாஷா அல்லாஹ் நாயகத்தை கேட்டாங்க. எஜமானிமா எப்போதுமே என்ன சையது யார சூழலான்னு தான் கூப்பிடுவாங்க. சையதி யார சூழலான்னு தான் அழைக்குவாங்க. சை நாயகமே அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த ஆடு எல்லாம் இருக்குது, அது எங்களுக்கு எங்க வீட்டு கொஞ்சம் ஆடு தாங்கல நாயகமே, நாங்க என்ன அது பாலுக்கு யூஸ் பண்ணிக்குவோம், என்ன அறுத்து சமைச்சுக்குவோம், ஆடு தாங்கல நாயகமே கேட்டாங்க. ஆடு இருக்குது, ஆடு இருக்குது தர்பார் முஸ்தபியத்துல. கண்மணி நாயகம் கேட்டாங்க, கபதி தங்களுக்கு ஆடு வேணுமா, அல்லது நான் சில கலிமாத்து ஷரீஃபை தங்களுக்கு சொல்லித்தரேன், அந்த கலிமாத்து ஷரீஃப் வேணுமா? ஆடு வேணா எத்தனை ஆடு வேணாலும் நீங்க எடுத்துங்க, இல்ல கலிமாத்து ஷரீஃப் வேணுமான்னு சொல்லுங்க. வீட்டுக்கு ஆடு அவசியமா இருக்குது. ஹசனேன் கரீமேன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையா இருக்கிறாங்க. அப்ப அவளுக்கு பால் யூஸ் ஆகும், பாலுக்கு ஆடு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரிஞ்சா? ஆனால் சர்வலோக பேரரசியான சொர்க்கத்துடைய எஜமானியான பிலாத்த முஹம்மதி ஃபாத்திமா நாயகி ஆடு இருக்குது, ஆடு கேட்டா நாயகம் கொடுத்துருவாங்க. நாயகம் சாய்ஸ் கொடுக்குறாங்க, ஆடு வேணுமா அல்லது நாயகங்களுக்கு விருது சரி கொடுக்கவா, கலிமத்து சரி கொடுக்கவா. கண்மணி நாயகத்துடைய கித்தாத்துல் கரீமா அல்லவா, அவர்கள் மசாலா என்ன மேலானதை தான், ஆயிலாவானதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப சையதா மாஷா அல்லாஹ் திருவாயால சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல நாயகமே எனக்கு கலிமாத்து ஷரீஃபை கொடுங்க, கலிமத்து ஷரீஃபை கொடுங்க மாஷா அல்லாஹ்.
அப்ப அஹ்லு பைத் அத்ஹார் எந்த நிலையில அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன ஹக்கோடு தாலுக்காரதை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க மாஷா அல்லாஹ். அவர்களுக்கு துனியாவில் எவ்வளவு மரூரத் இருந்தாலும் சரிதான், துனியாவில் எவ்வளவு வாண்டட் மரூரத் அவங்களுக்கு இருக்குது. இப்போ பிள்ளைகள் குழந்தைகளா இருக்கிறாங்க, ஆடு வந்தா யூஸ் ஆகும். எத்தனையோ களிமத்து நாயகம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வச்சிருக்கிற போதும் அல்லாஹ்வுடைய ரசூலே 5-6 ஆட்டை கொடுன்னு சொல்லியிருக்கலாம். அல்ல, விளங்குதா? கண்மணி நாயகத்தின் நபித்துவம் சுஹரத்தாவி அடுத்த நாள சம்பவம் நடக்குது இல்ல, பல வருஷங்கள் ஓடிடுச்சு. சம்பவம் நடக்குது மதீனா முனவ்வராவுல. விளங்குதா? சையதா ஃபாத்திமா நாயகி தெரியாத கலிமத்து ஷரீஃப் இல்ல. ஒரு சமயத்துல எஜமானியம்மா ஃபாத்திமா நாயகி வந்து மசாலா என்ன கண்மணி நாயகத்திட்ட கேட்டாங்க. இது மஷூரான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய ரசூலே நாயகமே, அல்லாஹ் லைல நைட் டைம் நைட்டு நேரத்தை ஏன் அல்லாஹ் ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப கம்மியான அளவுக்கு அல்லாஹ் படைச்சிட்டாங்க? கண்மணி நாயகம் தபஸ்ஸுமல் கரீமாயிட்டு வல்லுஹா வஜூத் அலி தானிமுல ரஹ்மத்துல்லாஹி அலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிய திருவாயால கண்மணி நாயகம் திருவள்ளமானாங்க. கபதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நைட்டை என்ன ஷார்ட் டைமா அல்லாஹ் படைக்கல, நைட்டு இப்போ ரொம்ப தவீலா இருக்குது. விஷயம் என்னன்னா, எஜமானி உம்மா இஷாவுக்கு பிறகு சலாத்துல் லைல் செய்வாங்க. கபத ரசூலுல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாதல் இஷா சலாத்துல் லைல்ல சஜிதால போனாங்கன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குர்புல லذத் ஆயிடுவாங்க. சய்யிதா மாஷா அல்லாஹ் ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதான் சொல்ற வரைக்கும் சுஜூதுல இருப்பாங்க மாஷா அல்லாஹ். ரொம்ப லாங் டைம் நைட் டைம் பாஸ் ஆகுறது கூட சய்யிதாவுக்கு தெரியாது, சய்யிதாவுக்கு தெரியாது. அதனால என்ன, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா ராஹத்தா இருக்குமே வந்து கேட்கறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். இதுதான் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்மத்து ஷரீஃப் என்ன, மஹப்பத்துக்கு இஸ்லாம்ல உள்ள மர்தபா என்னன்னு தெரியாத ஜாஹிலீன்கள் தான் அமவியாக்களுடைய முலூக்கியத்தை தூக்கி பிடிப்பான். பனு உமையாக்களுடைய சல்தனத், பனு உமையாக்களுடைய சல்தனத், பனு உமையாக்களுடைய முலூக்கியத் இஸ்லாத்துக்கு என்ன ஒரு ஃபாயிதாவையும் கொடுக்கல மாஷா அல்லாஹ், ஒரு ஃபாயிதாவையும் கொடுக்கல. பனு உமையாக்களுக்கு அது இஸ்ஸத்துக்கு ஷுஹரத்துக்கு தௌலத்துக்கு தோதானதா இருந்துச்சு. அமவியாக்களுக்கு என்ன, அது அந்த அரசர்களுக்கு அது மன்ஃபாத்தா இருந்துச்சு, பெனிஃபிட்டா இருந்துச்சு. அது இஸ்லாமுக்கு ஒரு பெனிஃபிஷியல் கொடுக்கல, எந்த முஸ்லீமுக்கு அது ஃபாயிதாவா இல்லை. அது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு என்ன விரும்பத்தக்க வகையில இல்லை, விரும்பத்தக்க வகையில இல்லை. அதனாலதான் அமீர ஷாம் என்ன, தன்னுடைய அமீர ஷாம் முஆவியத்து பின் அபூ சுஃபியானுடைய தர்பார்ல என்ன, அதாவது ஹிர்கல் ராஜாவுடைய ரோம ராஜ்யத்துடைய சக்கரவர்த்தியுடைய பேலஸ் எப்படி இருக்குமோ அதெல்லாம் தோத்து போயிடும். அதுக்கு மேல கிராண்டா இருந்துச்சு, அதுக்கு மேல கிராண்டா இருந்துச்சு. ஆனா கலீஃபத்துல் முஸ்லிமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காண்றதுக்கு என்ன, மிஸ்ர்ல இருந்து இஜிப்சியன்ஸ் வரும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரத்துக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. மாஷா கலீஃபத்துல் முஸ்லிமீன் மரத்துக்கு கீழே ஒரு ட்ரீக்கு கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. மாஷா வந்த ஆட்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ரோம ராஜ்யத்திலிருந்து என்ன உமர் ரலியல்லாஹு காண்றதுக்கு வரும்போது உமர் ரலியல்லாஹு படுத்திருந்த அந்த ஸ்டேல பார்த்த உடனே என்ன, வந்த கிறிஸ்துவர்களுக்கெல்லாம் பெரிய பிரமிப்பாக போனது மட்டுமல்ல, இஸ்லாத்துல அட்ராக்ஷன் ஆயிடுச்சு. மாஷா ஆனால் உமர் ரலியல்லாஹுடைய அந்த ஆட்சி என்ன, இஸ்லாமுடைய ஹிதமத்தா இருந்துச்சு. மாஷா
ஷரியத்தே முஹம்மதியாவுடைய ஹாதிமா இருந்தாப்புல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஷரியத்தே முஹம்மதியாவுடைய ஹாதிமா இருந்தார். ஆனால் அமீர் ஷாம் என்ன அப்படி இல்லை. அவருடைய சுஹரத், அவருடைய இஸ்ஸத், அவருடைய தௌலத் அதை ஸ்ட்ராங் ஆக்கணும், அதை இஸ்திகாமத் ஆக்கணும். ஏன்னா 20 வருஷம் கவர்னர், 20 வருஷம் அரசர், 40 வருஷம் ஆட்சி, 5 வருஷம் சிஎம் இருந்துட்டு சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு ஒருத்தர் என்ன போயிட்டான்னா அடுத்து மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன சீஃப் மினிஸ்டரா இல்லாட்டி ஏதாவது ஒரு மினிஸ்டராவது ஆவிட முடியாத துடிக்கிறான். ஏன்னா சுகம் கண்டான். 5 வருஷம் அவன் செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த லைஃப், அவன் என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த லைஃப் என்ன அவனுக்கு பவர் இல்லாட்டி வராது, பவர் இல்லாட்டி அது வராது. அதனால என்ன களவாண்ட காசை பூரா விடுறான், தண்ணியா செலவழிக்கலாம். எலெக்ஷன் வந்தா நடக்குதா இல்லையா பாக்குறவன. இங்க என்ன 20 வருஷம் கவர்னர், 20 வருஷம் கவர்னர், 20 வருஷம் அரசர். எந்த அளவுக்கு சுகமா இருந்திருக்கும், எந்த அளவுக்கு சுகமா இருந்திருக்கும். விடுவார் அவரு. அதன் காரணத்தினால தான் தகுதி இல்லாத அவருடைய மகனை கூட என்ன அவருக்கு வாரிசாக்கிறதுக்கு துடிச்சார். ஆனால் கலீஃபத் ரசூலுல்லாஹி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனார் அப்துல் ரஹ்மான் பின் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்துல என்ன நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலையில ஆப்போசிட் சைடுல வந்தாப்ல குஃபார்களோடு. அப்ப இஸ்லாம் கபூல் செய்யல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகளுக்கு சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஏலான் செஞ்ச, அதாவது மக்கத்திலிருந்து வரக்கூடிய இன்னென்ன நபர்கள் எல்லாம் கொல்லக்கூடாது, அவங்க நிர்பந்திக்கப்பட்ட சூழல்ல வர்றாங்கன்னு சொன்ன லிஸ்ட்ல அபூபக்கர் சித்திக் நாயத்துடைய பிள்ளை இருந்தாப்புல, சித்திக் நாயத்துடைய பிள்ளை இருந்தாப்புல. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு நூறானி தபஜ்ஜு ஹாசிலாக்கின புள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்ச புள்ள யாரு? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய பிள்ளைக்கு அந்த பழைய குஃப்ரியத்தான பேரை மாத்திட்டு அப்துல் ரஹ்மான் பேர் வச்சது நாயகம். புரிஞ்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டையும் நம்முடைய உம்மாவான உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகிட்டையும் மாஷா அல்லாஹ் என்ன தர்பியத்தானவங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்ட்டையும் அவங்களுக்கு சகோதரி ஆயிஷா நாயகி, நமக்கு தாய், நம்மளோட உம்மாட்டையும் தர்பியத்தானவங்க. அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகம் தன் மகனை தனக்கு வாரிசாக ஆக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தை விட்டு மறையும் போது, விசால் முபாரக் ஆகும் போது அவர்கள் மகனை என்ன வாரிசு அரசியலுக்கு கொண்டு விட்டு வரல. புரிஞ்சா? நாயகம் பேர் வச்ச புள்ள, ரசூலுல்லாஹோட தர்பியத்தான புள்ள, உம்முல் முஃமினீன் இஸ்லாம் படிச்ச புள்ள, விளங்குச்சா? ஆயிஷா நாயகிட்ட இஸ்லாம் படிச்சவங்க, அவங்களுக்கு இஸ்லாமிய தர்பியத் ட்ரைனிங் தஷ்கீலாத் கொடுத்தது யாரு? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. ஆனாலும் கூட அபூபக்கர் சித்திக் நாயகம் யார்? அவங்க சொர்க்கத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரஃபீக்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகம். சொர்க்கத்துல அபூபக்கர் சித்திக் நாயகம்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய खास दोस्त, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரஃபீக் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம் என்ன? இப்ராஹிம் खलीलुल्लाह, அபூபக்கர் சித்திக் खलील रसूलुल्लाह. இப்ராஹிம் खलीलुल्लाह அலைஹிஸ்ஸலாம், அபூபக்கர் சித்திக் நாயகம் खलील ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல் மாஷா அல்லாஹ் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட புள்ள பத்ர் யுத்தத்துல என்ன போருக்கு வருவேன்னு சில குட்டி பிள்ளை நின்றாங்க. ஸ்மால் பாய்ஸ், அபூ சயீத் அல் குத்ரி, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா பின் மாஷா அல்லாஹ் என்ன அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஜ்மஈன் எல்லாரும் சின்ன சின்ன குழந்தைகள் யுத்தத்துக்கு வரவே நிற்கிறாங்க. மாஷா அல்லாஹ்
நாயகம் அல்ல, நீங்க எல்லாம் மதீனா ஷரீஃப்ல இருங்க. புரியுதா? விளங்குதா? உங்களுக்கெல்லாம் வயசு வரணும், நீங்க எல்லாம் குழந்தைகள்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சமாதானப்படுத்தி விட்டுட்டு போனாங்க. அப்படி பிஞ்சிலேயே இஸ்லாமுக்கு தன்னை குர்பான் ஆக்குறதுக்கு துடிச்சவங்க யாரு? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள்ட்ட உள்ள விசேஷமான அந்த ஈமான் தக்வாவை பார்த்து அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தபிஉ சுன்னங்கிற லகபு ஷரீஃபை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.